ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்ல இறந்த அஜித்குமார் அவங்கள பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுல இவர் திருடினதுனாலதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களுடைய அதிகாரித்தன அந்த தன்மையை எதிர்த்து பல பேர் பல குரல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அஜித்குமார் உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிவகங்கையில ரொம்ப ஒரு எளிமையான குடும்பத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்காக அவர் அங்க செக்யூரிட்டியா ஒரு பத்திரகாளியம்மன் கோவில்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க கோவிலுக்கு வரக்கூடிய 2 பேர், டாக்டர் அவங்களும் அவங்க அம்மாவும் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த ஸ்கேன் எடுக்கும் போது ஜுவல்ஸ் கோல்டு எது போட்டிருந்தாலும் கழட்டி வைக்கணும்ன்றக்காக அது கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கோவிலுக்கு அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு வரும்போது அவங்க வயசானவங்க கோவில வீல் சேர் கேட்டிருக்காங்க. அதுதான் கொண்டு அவர் கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஹெல்ப் பண்ணது ஒரு பெரிய குத்தம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வீல் சேர்ல கூட்டிட்டு போனதுக்காக இன்னொரு பக்கம் உடனே அப்படியே இந்த காரை பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களே தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் அவங்கள வீல் சேர்ல வச்சு கொண்டு போறதுனால இவங்களும் இறங்கி போயிட்டாங்க. அதனால காரை பார்க் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. நீங்க வேற எங்கேயாவது போனீங்கன்னா தான் உங்களுக்கு வேலட் பார்க்கிங் ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது தருவாங்க. அவங்க இறங்கி சாவி கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க பண்ணிட்டு வேலட் பார்க்கிங் கொடுக்கறதுக்கு. ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா ஒன்னும் உங்க அம்மா முடியாதவங்களா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி உங்களுடைய இதுவை நீங்க கரெக்டாவது பண்ணிருக்கணும். இன்னொருத்தவங்க கிட்ட ஹெல்ப்புக்குன்னு போய் கேட்டுட்டு அப்புறமா அவர் அவருக்கும் கார் ஓட்ட தெரியாதுன்ற காரணத்துக்காக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு காரை பார்க் பண்ணிட்டு மறுபடியும் சாவியெல்லாம் பத்திரமா கொண்டு கொடுத்துருக்காரு. அண்ட் அப்பவே உங்களுக்கு நகை இந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும்ன்றவங்க காருக்கு போனதுமே உடனே செக் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாம கோயிலுக்குள்ள வரும்போதே அவங்க கழுத்துல காதுல ஒண்ணுமே இல்லைன்ற போது அவங்க ஃபீல் ஒரு மாதிரி இல்லையே போடாம எப்படி கோயிலுக்கு போறதுன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. அப்படியாவது அவங்க அப்ப அந்த சமயத்திலேயாவது பார்த்துருக்கணும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நகை இதுல வச்சது காணமே, இங்க இல்லையா அங்க இல்லையான்ற குழப்பத்துக்கு அப்புறமா மறுபடியும் கோயிலுக்கு செக் பண்ணி இல்லைன்னு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கதான் எஃப்ஐஆர்ன்றது, அதாவது உங்களுக்கு முதல்ல போலீஸ்ல போயிட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லுவோம், பட் ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா ரிப்போர்ட், முதல் தகவல் அப்படின்றது தானே. அவங்க கிட்ட போய் முதல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி காணணும் போது அது அஃபிஷியலி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அது அவங்க பண்ணவே இல்லை. ஆனா இந்த மாதிரியான திருட்டு நகை அப்படின்னாலே போலீஸ்காரவங்க எல்லாரையுமே சொல்லல, பொதுவா சொல்லல, ஒரு சில பேர் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நகை கிடைச்சதுன்னா நம்ம அதுல கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அண்ட் அது திருடினவங்க கிட்ட இருந்தும் மற்றபடியும் இது பண்றது இருக்கும். இங்க கண்டுபிடிச்சு தரணுன்றவங்க கிட்ட காசு வாங்கிக்கிறதுக்காகவும் அவ்வளோ ஒரு வேகமா செயல்படுவாங்க மற்ற கேஸை கம்பேரிட்டிவ்லி. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இப்படி ஒரு இது சொல்றது. அண்ட் இதுக்காக உடனே தனிப்படையா அவங்க அமைச்சு அது அஃபிஷியலா ரிஜிஸ்டர் பண்ணாம அதுக்கப்புறம் பிரைவேட்டா யூனிஃபார்ம்ல கூட போகாம சிவில் ட்ரெஸ்ல அதாவது மஃப்டியில போய் அவரை விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் வலி தாங்க முடியாம ஒரு கட்டத்துல ஓகே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு ஓடலான்ற நினைப்புல கூட பண்ணியிருக்கலாமோ என்னமோ. அங்க போனா நகை இல்லைன்னு தார்மாரா போட்டு அடிச்சு கடைசியா அவர் மிளகாத்தூள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ரத்தமா பிளட் போய் ஃபிக்ஸ் அவங்க இல்லை. போலீஸ்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு இருக்காதா? அவங்க ஒருத்தவங்க கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க துடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க விசாரணை பண்ணணும்னா அதுக்கு லீகலி அது ஒருத்தவங்க காசு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நீங்க உங்களுடைய அதிகாரத்தை எப்படி வேணா பயன்படுத்தலாமா? பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் போலீஸ், பொதுமக்களுக்காக மட்டுமே போலீஸ். அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் தான் தான் எல்லாமேன்ற மாதிரி அதிகார தோணியில அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட பணிஞ்சு போறதும் இல்லாதவங்க கிட்ட ஏறி மிதிக்கிற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இந்த கேஸ்லயே தெரியும். இந்த மாதிரி பல கேஸுகளை பார்த்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பென்டெக் அவங்களுடைய கேஸ்லயும் பார்த்ததும் அதே தான். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா அவங்களை அடிக்கும் போது அவர் துடிக்கும் போது கூட அப்படியே அடிக்கிறதா இருந்தாலும் நீங்க காலில் தான் அடிப்பாங்க. இப்போ அது காலில் அடிச்சு லாடம் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு அந்த வழியில் அதுக்கப்புறமா பண்றது. இதுல கண்ணா பின்னான்னு எல்லாரையும் போட்டுரு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க நடந்து போகும்போதே அதிகமா மூச்சு அரைச்சல் அப்படியே இறந்து போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடி கண்டிஷன்ல எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒருத்தவங்க துடிக்கிறாங்க, எப்படி எத்தனை பேர் கிட்ட 5 பேர் சேர்ந்து அப்படியே இந்த பக்கம் ஒருத்தர் அந்த படிக்கிறது மானாவரைய அடிச்சு அவர் துடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது, கோவில்லையே வச்சு சுத்தி அத்தனை பேர் பாக்குறாங்கன்ற அந்த ஒரு பயம் கூட இல்லாம ஒரு கோயில்ல வச்சு பண்றோமேன்ற, கோவில் அப்படின்றது
ஒரு பொது இடத்துல திறந்த வெளியில எல்லாரும் பாக்குறாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா கேட்பாங்களே அப்படின்றது பயம் கூட இல்லைன்னா அப்ப எல்லாமே நாங்க தான் அப்படின்றது ஒரு திமிருத்தனத்துல தானே பண்றது. ஒருத்தவங்க கிட்ட அதிகாரம் அப்படின்றது அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துற விதத்துல அவங்களுக்கு உதவுற விதத்துலதான் இருக்கணும். அதை விட்டுட்டு தான்ற ஒரு அகங்காரத்துல பண்ண ஒரு வேலையாதான் இது தெரியுது. அதுக்கப்புறமா அவர் இறந்துட்டானதுக்கு அப்புறமா கூட இறந்ததை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்றது மட்டும்தான். ஆனா இப்ப பாருங்க, உடனே அவங்க குடும்பத்தாரவங்களா எல்லாரும் வந்து ரோட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க மேல் அதிகாரிங்க சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்ய வேண்டியது தானே அவங்க வேலை. அதுக்கு வந்து எங்க குடும்பத்தை போட்டு இப்படி பண்றீங்களேன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லையா? அப்படி அவங்க எல்லாத்தையும் பண்ற கொண்டு வந்து காசுல தானே நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டும் உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவே உங்க வீட்டுல ஒருத்தரை கொண்டு போயிட்டு வச்சதுக்கு மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்கன்றதுக்கு சொல்றீங்களா? ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த உயிர் போனதுல எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது. எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றது மட்டும்தான் அவ்வளோ ஒரு சுயநலவாதியா இருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படக்கூடிய அந்த டாக்டர் அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப்ஸ் கொடுத்தாங்களா? என்கிட்ட இந்த நகைலாம் இருந்தது, இந்த நகையை நான் கடைசியா இப்பதான் வேர் பண்ணியிருந்தேன், இந்த போட்டோஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது அவங்க சொன்னாங்களா? இப்ப அவங்களோட பேச்சே இல்லாம போச்சு. அவங்க என்னதான் முதல்ல அவங்க கிட்ட இருந்து சரியா கவனிக்காம கொடுத்தாங்களா, இல்லைன்னா வர வழியிலேயே அவங்க வேற ஏதாவது இருந்ததா? ஏதாவது ஒன்று லீகலி முதல்ல போலீஸ் அவங்க கிட்ட செக் பண்ணாங்களா கன்ஃபார்மா உங்க கிட்ட இல்லதானா அப்படின்றதெல்லாம்? ஏன்னா ஏதாவது ஒரு வகையில அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். செக் பண்ணிட்டு உண்மையாலே இல்லைன்னு இன்னொருத்தவங்க கிட்ட போனோம். அப்படி போயிட்டு அதுக்கப்புறமா அவர் உயிர் போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய வெளியில அவங்கள பத்தி மூச்சு வராம இவங்களுக்கு கொடுத்த காசை அமுக்கணும்ன்ற வேலையை மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. இப்போ நீதிபதியே, மதுரை கிளை நீதிபதியே வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதிகளா தான் இருக்கிறாங்களே அப்படின்றது அவங்க எடுத்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் போது அரசாங்கம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சி செய்யக்கூடியவங்க அதுக்கப்புறமா எதுக்கெல்லாம் நேர்ல போய் பார்க்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இந்த விஷயத்துல நடந்த சம்பவத்துக்கு அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு போன்ல வந்து பேசி, போன்ல அவர் பேசுறது மட்டும் தான் நம்மளால கேட்க முடியுது. இவங்க என்ன சொல்றாங்கன்றது கூட இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இடம் தரோம், உங்களுடைய பையனுக்கு இன்னொரு பையனுக்கு வேலை தரோம்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தந்தாலும் அந்த உயிர் போனது, அந்த உயிர் எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். இதுக்காக இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 5 போலீஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஏடிஜிபியை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதே போலதான் இதுக்கு முன்னாடியே நடந்தது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போலீஸும் வந்துட்டு வெளியில வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப கூட அடுத்த போலீஸ்க்கு ஏன் அதை பார்த்து பயம் வரல? தப்பு செய்யறவனை வந்து தண்டிச்சாதான் அடுத்து செய்யறவன் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு பொதுவா சொல்றீங்க. ஏதாவது ஒரு குற்றம் பண்ணக்கூடிய இருக்கிறவங்களுக்கு, போலீஸ் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே தானே. ஏற்கனவே ஒருத்தன் வந்து லாக்அப் டெத்ல மாட்டினதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்க்கு என்ன ஆச்சு? இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய போலீஸுங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து வச்சிருக்கிறோம், இந்த கிரைட்டீரியால தான் நீங்க வந்துட்டு ஒருத்தவங்களை விசாரணை பண்றதா இருக்கட்டும் எல்லாம் இருக்கணும்ன்றது ஒரு புரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. இதுக்கு மேல இந்த டைமுக்கு மேல யாரையும் வைக்கக்கூடாது, யாரையும் வந்து தொடக்கூடாது, இந்த லெவலுக்கு மேலதான் அடிக்கணும், இத்தனை பேர் போய் அடிக்கக்கூடாது, ஒருத்தவங்களை இவ்வளவு தூரத்துக்கு மேல விசாரணை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து நீங்க செக் பண்ண வரீங்க, ஒருத்தவங்களை கூட்டிட்டு போறீங்க விசாரணைக்குனாலே கையில உங்ககிட்ட வந்துட்டு விசாரணை பண்றதுக்கான வாரண்ட் இல்லைன்னா கூப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல ஒண்ணு இல்லாதவங்க தானே, ஒண்ணு இல்ல தெரியாதவங்க தானே, இவங்க என்ன கேட்க போறாங்கன்றதுல தானே அவங்கள போட்டு அப்படி போட்டு மிதிக்கிறது. இப்போ என்னடானா வீடியோ கிளிப்பிங் முதல் கொண்டு எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறமா கூட அது எப்படி வந்து கவர் அப் பண்ணலான்றது மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா மினிஸ்டர் இருக்கிறாரு, மினிஸ்டர் பார்த்துப்பாருன்னு சொல்லி சிஎம் பேசி போன் வச்சதுக்கு அப்புறமா இப்போ இவங்களுக்கு வந்து வேலை தரேன்னு சொன்னாலும் என்ன வேலை மிஞ்சி போய் தருவாங்க? எப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி வேலை தரேன் சொன்னவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் வேலை, இல்லைன்னா பியூன் வேலை, இல்லைன்னா கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய வேலை அப்படிதான் கொடுத்து இது. ஆனா பேருக்கு வெளியில வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்றது. ஆனா அந்த கவர்மெண்ட் வேலையினால அந்த குடும்பம் லாபம் அடைஞ்சுதா, அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பு ஈடுகட்ட முடிஞ்சுதா அப்படின்றதும் இருக்குது இல்ல. இதுக்கு எல்லாருமே வந்து வெறும் போலீஸ மட்டும் நான் வந்து குற்றம் சொல்லல. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு இன்னும் வேகமா பண்ணணுன்றதுக்காக காசு அள்ளி கொடுத்த டாக்டரா இருக்கட்டும், இல்ல காசை கொடுத்தாங்களோ, இல்லைன்னா நான் இந்த போஸ்டிங்ல இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணாங்களோ என்னவோ, அவங்க அப்படி என்ன அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணதுனால இந்த போலீஸ்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு வேகமா வந்து இவரை அடிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வரணும் இப்போதைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவுல இந்த குற்றத்துக்கான தண்டனை வந்து அடுத்த இந்த மாதிரி செயல் யாரும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும்
அவங்களுடைய என்ன சொல்றது எப்பவுமே நினைவுல இருக்கிற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ்ல கண்டிப்பா வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே போல நடந்தது, அது வேற ஒரு கட்சி வந்து ஆட்சியில இருந்ததுனால அப்ப எதிர்கட்சியா இருந்த இந்த திமுக அரசு அதை ரொம்ப கண்டிச்சாங்க. இப்ப இவங்களுடைய ஆட்சியிலே இது நடந்திருக்குது. இப்போ இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுவும் வந்துட்டு அவங்க எப்படி தட்டி கழிச்சாங்களோ அந்த மாதிரி கழிக்க போறாங்களா, இல்லைன்னா இதை விட நாங்க வந்து இது ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்ற முதல்ல உத்தரவாதத்தை கொடுப்பாங்களா? இது வந்து போலீஸ் துறையில முதல்ல கொடுக்கணும். போலீஸ் சிஎம் உடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். சிஎம் கண்ட்ரோல்ல தான், அவர் தான் போலீஸ் மினிஸ்டர். அப்படி இருக்கும்போது அவரை தாண்டி போலீஸ் வந்து எல்லாமே செயல்படுறாங்க, ஈடுபடுறாங்கன்னா அப்போ போலீஸ் கிட்ட வந்து யாருமே அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்களா? போலீஸ் அதிகாரியா இருந்தாங்கன்னா கடவுளுக்கும் மேலன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்களா அப்படின்றதான். பொதுவாகவே மக்கள் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறனால போலீஸ் ரோட்ல இப்படி போறாங்கனாலே கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவமா அப்படி யோசிக்கிற மாதிரி பண்ணுவோம். அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி நான் நடக்க வரேன்னா என்னை யாரும் அப்படி பார்க்க கூடாதுன்ற மாதிரி தான் ஒரு மிருகத்தனமான செயல் தான் இந்த இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை. இதுல வந்து இறந்துட்டதுனால வெளியில இவ்வளவு தூரம் பரபரப்பாகி இருக்குது. இதுவே வந்து கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ கேஸுங்க இதே போல அடிபட்டு குத்து உயிரும் கொலை உயிருமாலாம் சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி லாக்அப் டெத் அப்படின்றது இது ஒரு எண்ட் பாயிண்டா முடியணும். அதுக்கான என்னென்ன செய்யணுமோ அதை இந்த அரசாங்கம் செய்தா. ஏன்னா ஏற்கனவே நீதிபதி வந்து இல்லாத கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இந்த கேஸ்லயாவது எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரத்துல கிடைக்குதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.